இங்கே நம்ம ஜாக்கி தூணில் தலைக்கெல்லாம் தொங்கிட்டு கீழே இருக்கிற பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை ஒரு குட்டி கப்பால் மேலே இருக்க பக்கெட்டில் ரொப்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த சைடு திரும்பி பார்த்தா மாஸ்டர் நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா நம்ம ஜாக்கி கீழே ஒரு பெரிய ஒரு குண்டா இருக்குது, அதை வச்சு அதை ரொப்பிடலான்னு பிளான் போடுறாரு. இதில் என்ன பிரச்சனைனா மாஸ்டர் தூங்கவே இல்லை. நம்ம ஜாக்கி என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டே தான் இருக்காரு. அடுத்தது நம்ம ஜாக்கி அதை முடிச்சுட்டு போயிருக்க மாஸ்டர் எழுப்பி மாஸ்டர் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்றாரு நம்ம ஜாக்கி. அதுக்கு அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா சின்னதாக உணவு கொடுத்து மேலே இந்த தண்ணியை இப்போ கீழே தாப்பா அப்படின்றாரு. இதை பார்த்து நம்ம ஜாக்கி பேசாமல் நம்ம கரெக்டாகவே பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்படின்னு எடுத்து தூங்கும் போது நம்ம ஜாக்கி இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டரோட கால் ஓரமாக தூக்கி போட்டு இந்த இடத்த விட்டு பட்டு கது திறந்து ஓடலாம் ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா அவரால் மூவ் பண்ண முடியல. என்ன பார்த்தா அவர் கட்டவரில் ஒரு ரூல் மாதிரி மாட்டியிருக்காரு மாஸ்டரு. நம்ம ஜாக்கி தப்பிக்காத மாதிரி. அப்படியே நெக்ஸ்ட் ட்ரைனிங்கில் ஒரு 4 பெரிய பானை இருக்குது. இதுலேருந்து மாற்றி தண்ணியை ஊற்றிட்டே இருக்கணும். நம்ம ஜாக்கியும் ரொம்ப நேரமாக ஊற்றிட்டே இருக்காரு. அவர் உடம்பும் நல்லாவே டயர்ட் ஆகிடுது. அப்படியே இந்த மாஸ்டர் அந்த சைடு போனோடனே நம்ம ஜாக்கி அந்த தண்ணிக்குள்ளே வெந்துறாரு. இதை பார்த்து மாஸ்டர் திறமை வெந்து நினச்சி சிரிக்கிறாரு. அடுத்து நம்ம ஜாக்கியோட கை உள்ளே போனோடனே அப்படியே பதிரன்னு வராரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜாக்கியோட ஒரு பிளான் தான். அந்த மாஸ்டர் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அங்கே மேலே ஒரு டப்பரா மூடி மாதிரி இருக்குது. அந்த மூடியை மூடிட்டு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. அந்த மூடி மேலே அந்த கல்லை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஜாக்கி ஓடிடுறாரு.